600க்கும் மேற்பட்ட நவோதயா பள்ளிகள் இந்தியா முழுவதும் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை. கல்விக்கு முக்கியத்துவம் தர்ற தமிழ்நாட்டில் ஏன் ஒரு நவோதயா பள்ளி கூட இல்லை? இது மொழி பிரச்சனையா, இல்லை திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் சதியா? தமிழ்நாட்டுக்கு நவோதயா பள்ளி தேவையா தேவையில்லையா? ஏன் இந்த அரசாங்கம் நவோதய பள்ளிகளை உள்ள விட மறுக்குது? இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் விக்னேஷ். இது டாக் வித் தாடி. முதலில் இந்த நவோதயா பள்ளிகள் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதன் நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நவோதயா பள்ளிகள் அப்படின்றது 1986ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டதான் நவோதயா பள்ளிகள். இதோட நோக்கம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழலை அமைச்சு தர்றதுக்கும், அவங்கள ஒரு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட முதன்மையான நோக்கம். இந்தியாவோட பல மாநிலங்கள்லேயும் நவோதயா பள்ளிகள் இருக்குது. நவோதயா பள்ளிகள்ன்றது மாவட்டத்துக்கு ஒரே ஒரு பள்ளி தான் திறப்பாங்க. அந்த ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் பயிலக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கும். அங்கேயே தங்கி படிப்பதற்கான அனைத்து வசதிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்குள்ளே இருக்கும். இந்த ஜேஎன்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு திறமைசாலிகளாக பல என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரொம்ப எளிதாக அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான கல்வியை பெற்றவங்களா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த பள்ளிகள் வடிவமைத்து மாவட்டத்துக்கு ஒரு பள்ளியாக இந்தியா முழுவதும் பெரும்பாலும் எல்லா மாநிலங்களையும், தமிழ்நாட்டை தவிர அனைத்து மாநிலங்கள்லேயுமே இந்த நவோதயா பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இவ்வளவு வசதிகள் கிராமப்புற இளைஞர் மாணவர்களுக்கு இவ்வளவு நல்லதை பண்ணக்கூடிய இந்த நவோதயா பள்ளிகள் ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? இப்போ அடிப்படையான சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். இங்கே பெரும்பாலும் நவோதயா பள்ளிகள் இல்லாததுக்கு பலரும் சொல்லக்கூடிய காரணம், இங்கே திராவிட கட்சிகள் அலோவ் பண்ணலை, இங்கே பெரிய அரசியல் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்குது. அதை என்னன்றதை நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நவோதயா பள்ளிகளுக்கும் இங்கே நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்குமான வித்தியாசத்தை பார்க்கணும். நவோதயா பள்ளிகள் உண்மையிலே யாருக்கு தேவை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதை புள்ளி விவர அடிப்படையில் ஒரு விஷயத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட எதில் தனித்துவமாக இருக்குது, இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நவோதயா பள்ளி நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். முதல்ல நவோதயா பள்ளியில் மும்மொழி கொள்கை, அதாவது 3 மொழிகள், இந்தி கட்டாயம். தமிழ்நாடு முதலில் இந்த நவோதயா பள்ளியை எதிர்க்கிறதுக்கான முதல் கட்ட காரணம் இந்த மும்மொழி தான். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெரிய அளவில் நடந்ததுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இங்கே கட்டாய இந்தின்னு ஒரு பள்ளி வருது அப்படின்னா அந்த பள்ளியை எதிர்க்க வேண்டியது கொள்கை ரீதியாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள்லையுமே ரொம்ப பொதுவான விஷயம். இந்தி எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டோட மாநில கட்சிகள் அனைத்துலேயுமே இந்திக்கு எதிரான கொள்கை தான் வச்சுருக்காங்க. அதனால் எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நவோதயா பள்ளி உள்ளே வர முடியாததுக்கான முதல் காரணம் இங்கே இந்தி திணிப்பு. இந்தி திணிப்பு அப்படின்னா இந்தி கட்டாயமாக்குறாங்க. அங்கே வேறு மொழி, மாநில மொழியும் கற்கலாம், ஆனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதில் இருக்கிறதுனால அங்கே தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறி தான். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராலேயோ பீகார்லேயோ அங்கே போய் அந்த மாநில மொழியை கற்றுக் கொடுக்குறாங்களா, அங்கே தரமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அது இப்போ வரைக்கும் இல்லை. அங்கேயே ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 2 தான் பெரும்பாலான கற்பித்தல் மொழியாக இருக்குது. அதுலேயும் இங்கிலீஷை விட ஹிந்தி தான் அதிகமான டாமினேஷன் பண்ணுது. அப்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் இதே நிலைமை இருக்கும். இங்கேயும் அந்த இந்தி மறைமுகமாக உள்ளே வர்றதுக்கான ஒரு வழியாக இந்த நவோதயா பள்ளி இருக்கும் அப்படின்றதுனால இங்கே எந்த அரசாங்கம் இருந்தாலும் நவோதயா பள்ளிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டியது. 2வது, நவோதயா பள்ளிகள் யாருக்கானது? இங்கே தமிழ்நாட்டில் தொடக்க காலத்திலிருந்தே என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது நுழைவுத் தேர்வு, எந்த பள்ளி உயர்கல்வி வரையும் எந்த இதுக்குமே நுழைவுத் தேர்வு இங்கே இல்லை. ஆனால் நவோதயாவில் 6ஆம் வகுப்பு சேரணும்னாலே நீங்கள் கட்டாயமாக நுழைவுத் தேர்வில் அங்கே தேர்வாயிருக்கணும். அந்த நுழைவுத் தேர்வை யாரால் எழுத முடியும்? ஒரு எலைட் பீப்புள்,
அதாவது முதலாம் தலைமுறையில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. நுழைவுத் தேர்வுக்கு 5ஆம் வகுப்புலேயே தயார் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வசதியும் இருக்காது. ஒரு கோச்சிங் கிளாஸ் போக முடியாது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில இது வந்து ஒரு எலைட் கம்யூனிட்டி, எலைட் பீப்புள் மட்டுமே நுழையக்கூடிய ஒரு இடமாயிரும். அவங்க கிராமத்திலேயே கூட இருக்கலாம். ஆனால் வசதி பெற்றவர்களாகவும் ஏற்கனவே 2-3 தலைமுறையாக யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டுமே இந்த நுழைவுத் தேர்வை பாஸ் பண்ணி உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அப்போது நவோதயா பள்ளியில் இருக்கக்கூடிய 75% கிராமப்புற மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் பெரும்பாலும் இங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய எலைட் பீப்புள், எலைட் கம்யூனிட்டிஸ் உள்ளே போயிடுவாங்க. இது திரும்பவும் கிராமப்புற மாணவர்களுக்கான பிரச்சனையாக தான் போய் முடியும். 3வது விஷயம், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கொள்கை. இப்போது நவோதயா உள்ளே வந்ததுன்னா அங்கே வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கையை தான் பின்பற்றுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு 69% இடஒதுக்கீடு இருக்கு. மாநில அரசாங்கத்தை தாண்டி ஒன்றிய அரசில் 50% இடஒதுக்கீடு தான் வழங்கப்படுது. ஸோ இந்த 19% இடஒதுக்கீட்டை அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற முடியாமல் போயிடும். இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சமீபமாக கொண்டு வந்த 7.5% உயர்கல்விக்கான உள் இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ இந்த பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடும் கிடைக்காமல் போயிடும். கடந்த ஆட்சியில் நம்ம இந்த 7.5 இடஒதுக்கீடு மூலமாக எத்தனை MBBS மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைச்சதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு 500லேருந்து 1000 மாணவர்கள் ஒரு மருத்துவர் மாறுறதுக்கான வாய்ப்பை அந்த இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா, அந்த அதே 500-1000 மாணவர்கள் இந்த பள்ளியில் படிக்கிறதுனால அந்த வாய்ப்பை இழப்பதற்கான ஒரு சூழல் வரும். இப்போது ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டமோ ஒரு சட்டமோ கொண்டு வரும்போது அனைத்து மாநிலங்களையும் ஒரே பார்வையில் பார்க்கறது தான் இங்கே சிக்கலாக இருக்குது. இப்போது தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை? இப்போ பீகாரோ, மத்திய பிரதேசமோ, ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு நவோதயா போன்ற பள்ளிகள் தேவை இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு அது தேவையா அப்படின்ற யோசிக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இங்கே ஏற்கனவே மிக அதிக அளவிலான அரசு பள்ளிகளும், இங்கே மிகப்பெரிய கல்வித்தரம் வாய்ந்த தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், உயர்கல்வி நிறுவனங்கள்னு ஏற்கனவே தமிழ்நாடு கல்வியில் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நவோதயான்றது இங்கே ஒரு தேவையில்லாத ஒன்று தான். அதுலேயும் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி தான் நவோதயா பள்ளி கொடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளது 40 மாவட்டங்கள்னு கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 24,000 மாணவர்களை தான் இந்த நவோதயா பள்ளி படிக்க வைக்க முடியும். அதிகபட்சம் 600 பேர் தான். 600 பேர் அதில் ஃபில் ஆவாங்களான்றது தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 மாணவர்களை தான் படிக்க வைக்க முடியும். ஏற்கனவே இங்கே வந்து கிட்டத்தட்ட 59,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. 1.25 கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. கடந்த வருஷம் கூட கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் எல்கேஜிலேயே அரசு பள்ளியில் சேர்ற அளவுக்கு இங்கே கல்வித்தரம் உயர்ந்திருக்கு. இங்கே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு 2030 இவங்க இலக்கு வச்சிருக்கிறது வெறும் 50%. அந்த 50%த்தை இப்போவே தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நவோதயா பள்ளி மாவட்டத்துக்கு ஒன்றுனா எங்கே பள்ளிகளே இல்லையோ அங்கே வந்து மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி வச்சு அதை ஒரு மாடல் ஸ்கூலாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. இங்கே வந்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி கட்டாயம். இங்கே 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி கம்பல்சரி தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே இப்போ சமீபமாக இந்த ஆட்சியில் மாடல் ஸ்கூலு, ஸ்மார்ட் கிளாஸஸ்னு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்படி எதுவுமே மற்ற மாநிலங்களில் கிடையாது. மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலத்தில் இல்லையோ அந்த மாநிலத்துக்கு தான் நவோதயா தேவை. தமிழ்நாட்டிற்கு எந்த இடத்துலையும் நவோதயா பள்ளிக்கு குறைஞ்ச அளவில் இல்லை. எனவே இங்கே நவோதயான்றது தேவையில்லாத விஷயமா தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இதை நம்ம பார்க்கும்போது இப்போது நவோதயா தரக்கூடிய இடஒதுக்கீடு ஒரு ஒரு வகுப்பறைனா ஒரு 80 சீட்டு. அந்த 80 சீட்டு 100 சீட்டு இதுக்கு தான் வந்து அவங்க இட ஒதுக்கீடு தராங்க. மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட சில ஆயிரம் பேருக்கு ஒரு நல்ல கல்வியும் ஒரு எக்ஸலன்ஸையும் ஒரு இடஒதுக்கீட்டின் மூலமாக ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தராங்க. ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே லட்சக்கணக்கான பேருக்கு அதை உருவாக்கிட்டு இருக்கு. சில பேரை எக்ஸலன்ஸாக மாற்றுறதை விட இங்கே லட்சக்கணக்கில் குவாலிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இங்கே வந்து எக்ஸலன்ஸை உருவாக்குறோம் அப்படின்ட்டு
என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இங்கே வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லாமையே குவாலிட்டியான நபர்களை இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விளைவு தான் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் தமிழ்நாடு வந்து மிகவும் முன்னணியாக இந்தியாவிலேயே இருக்குது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக பொது புத்தியில் எல்லாரும் பேசுகிற மாதிரி ஏழை பிள்ளைகள் வந்து இந்த திட்டத்தில் பலனடையக்கூடாதா, கிராமப்புற மாணவர்கள் இதில் பலனடைஞ்சிடக்கூடாதா அப்படின்னா, உண்மையிலேயே நவோதயா வந்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஏழை மக்களோ கிராமப்புற மாணவர்களோ உண்மையிலேயே பலனடைய மாட்டார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிலர் ஏற்கனவே 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக படித்த நபர்கள் தான் பலனடைவாங்களே ஒழிய வேறு யாரும் பலனடைய போவதில்லை. ஏற்கனவே இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கல்விக்காக இப்போ நவோதயாவில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதெல்லாம் கிடைக்காம போயிடும். இங்கே வந்து காலை உணவு திட்டம் இருக்குது, நவோதயாவில் இருக்கா? மதிய உணவு திட்டம் இருக்குது. இங்கே வந்து சீருடையிலிருந்து போடக்கூடிய செருப்புலேருந்து அவங்க +2 முடித்தா மடிக்கணினி, சைக்கிள்னு மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ்னு அத்தனை சலுகைகளை தமிழ்நாடு அரசு இங்கே கொடுத்து கல்வியில் மிகப்பெரிய புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நவோதயா வந்து எந்த மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்? அப்படியே வந்தாலும் இந்த திட்டங்கள் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் அங்கே படிக்கக்கூடிய அந்த ஒரு சில மாணவர்கள் இழந்து போகக்கூடிய சூழல் தான் இருக்கும். நவோதயா பள்ளிகளை பொறுத்தளவுக்கு மொழி பிரச்சனை, அரசியல் காரணங்கள் இதையெல்லாம் தாண்டி இது இங்கே தேவையா தேவையில்லையா அப்படின்றத கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து அவசியமில்லாத ஒன்றை வலிந்து இங்கே வந்து ஒன்றிய அரசு மூலமாக இங்கே உருவாக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏற்கனவே அனைத்து மாநிலங்களிடமும் உயர்கல்வி விகிதத்திலிருந்து அனைத்துலேயுமே தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. அதனால் நவோதயா போன்ற பள்ளிகள் ஒரு பின்தங்கிய மாநிலங்களுக்கு, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி அரசு பள்ளிகள் எங்கெல்லாம் வலுவாக இல்லையோ அந்த மாதிரி இடங்களுக்கு இது பலனளிக்கட்டும். தமிழ்நாட்டிற்கு இது தேவையில்லை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஏற்கனவே தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறதுல எப்படி அடுத்த மேம்பாடு போகணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இதை விட இல்லை இதே அளவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மாடல் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனாக இப்போது நவோதயா பள்ளி தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த 75% கிராமப்புற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு, இதை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சு எலைட் கம்யூனிட்டி மட்டுமே சேர முடியும் அப்படின்றதுனால அந்த முதல் நோக்கம் சிதைவுஞ்சிருது. இரண்டாவது, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல், தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் தேவையே இல்லை. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி கட்டாயம் இருக்கிறதுனால மாணவர்கள் வீட்டில இருந்தே படிக்கலாம், போய் தங்கி படிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அடுத்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து மாடல் ஸ்கூல்னு ஒன்றியத்துக்கு ஒரு ஸ்கூல், மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்குன்னு புதுசாக ஒரு மாடல் இங்கே தேவையில்லை. அடுத்து சிபிஎஸ்சி சிலபஸ். இங்கே ஏற்கனவே ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவங்களே நல்ல நிலைக்கு, நல்ல வேலைகளுக்கு, பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, எம்பிபிஎஸ்க்கு, நீட்டுக்குன்னு எல்லாத்துலேயுமே போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதுக்கு பெருசாக சிபிஎஸ்சி சிலபஸ் தான் இருக்கணும், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலும் இவங்க சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே படிக்கணும்னாலும் இங்கே வந்து அனைத்து தனியார் பள்ளிகள்லேயும் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது. ஏகப்பட்ட வாய்ப்புகள் இங்கே ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால நவோதயா பள்ளி வந்து தான் சிபிஎஸ் சிலபஸில் இங்கே படிக்க வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இது நவோதயா பள்ளி எதற்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம் எதுவுமே தமிழ்நாட்டில் நிறைவேறாது அப்படின்ற போது நிச்சயம் நவோதயா இங்கு தேவையில்லை. நவோதயா பள்ளி மோசமா அப்படின்னா இல்லை, நவோதயா பள்ளி தேவை. யாருக்கு தேவை அப்படிங்கிறதுல தான் இங்கே பிரச்சனை இருக்குது. ஒரு பின்தங்கிய மாநிலங்களுக்கு போய் சேர வேண்டிய நவோதயா தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் தேவையில்லை. தமிழ்நாட்டோட மாடலை எடுத்துகிட்டு வேணால் மற்ற கல்வியில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாமே ஒழிய இங்கு வந்து அது அவசியம் இல்லாத ஒன்று. ஸோ எங்கே சிஸ்டம் ஃபெயில் ஆகுதோ அங்கே வந்து நவோதயா அந்த கேப்பை ஃபில் பண்ணும். பட் ஆல்ரெடி சக்சீடான ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடிய இடத்துல நவோதயா வந்து அவசியமற்றது. அதனால தான் தமிழ்நாட்டிற்கு நவோதயா தேவையில்லை அப்படின்ற முடிவை எடுத்து அரசுகளும் நவோதயா பள்ளிகளை இங்கே அனுமதிக்கிறது இல்லை. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். உங்களுக்கு இதில் மாற்று கருத்தோ இல்லை சொன்ன டேட்டாவில் ஏதாவது தவறு இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.